சூப்பரா இருந்துச்சு. எஸ்கே தான் நல்லா பண்ணியிருக்காரு. கன்னு அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆக்ஷன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. விறுவிறுப்பா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மூவி நல்லா இருக்கு. ஹரிஷ்கா சொல்லு படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. சாங்ஸ் படம் நிஜமாலே நல்லா இருக்கு. ஃபேக் ரிவ்யூஸ்லாம் நம்பாதீங்க. ஸோ வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப வந்து ஓவர் இதாக காட்டல. ஏன்னா ஆல்ரெடி வில்லன் வந்து நம்ம பார்த்துருப்போம் அவர் எப்படி டெரராக இருப்பாருன்னு. பட் இதில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஏற்ற மாதிரி வில்லன் எப்படி காமிக்கலாம், அவருக்கு ஒரு டிசீஸ்ன்ற மாதிரி காமிச்சு ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க வில்லனோட ஃபைட் பண்ணும்போது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. மாசா இருக்க மாதிரி இருக்கு. மற்ற காமெடி கம்மியாக தான் இருக்கு. பட் த்ரூ அவுட் நல்லா தான் போகுது. ரொம்ப லேகிங் இந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நல்லா இருக்கு. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா லவ்வுக்காக, ஆக்சுவலாக லவ்வுக்காக எதுவும் பண்ணலாம் அந்த மாதிரி, அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஸோ நல்லா இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு. கூலியோட சூப்பராக இருக்குதுண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருக்கு. அது படம் வந்து பாத்துறீங்களா ப்ரோ? படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. ரொம்ப மஸ்ட் வாட்ச். சூப்பரான படம். மாலதி தான் ப்ரோ. எங்க சிவகார்த்திகேயன் சந்தில இருந்து வந்து அச்சிர போறாரு ப்ரோ. அவர் ஆல்ரெடி சைக்கா சுத்தி நிக்கிறாரு. ஆனா செம ப்ரோ. ஹீரோயின் ஆக்டிங், ஹீரோ ஆக்டிங், வில்லனோட ஆக்டிங் தான் ப்ரோ பக்காவா இருந்தது. சூப்பர் ப்ரோ. மஜா ப்ரோ. வேற லெவல் மூவி. செம்மையா இருந்தது. செம்மையா என்ஜாய் பண்ணோம். எந்த லாகுமே இல்ல. செம சிங்க். செம்மையா இருந்தது. ஈக்குவல் பிரசன்ஸ் இருந்தது. லைக் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. மெயினா யாருக்கு வரலன்னா வில்லனுக்கு வரலாம். நாங்க வில்லன் என்ட்ரி எக்ஸ்பெக்டே பண்ணல. வில்லனை வந்து நல்லா பண்ணிருக்காரு. விஜய் ஜமால் நல்லா பண்ணிருக்காரு. அவனோட கேரக்டர் வந்து நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. ஹியூமனிட்டி தான் ப்ரோ. ஆக்சுவலா ஹியூமனிட்டியா ப்ரோ. ஸ்மக்லிங்கை தடுத்து போலீஸ் எப்படி எஃபர்ட் போட்டு ஸ்மக்லிங்லாம் தடுக்கிறாங்கன்றது தான் ப்ரோ ஸ்டோரி லைன். அவ்வளோ. மற்றபடி நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது ப்ரோ. குறலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. எல்லாமே சிங்க்ல இருந்தது. பக்காவா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து என்ன பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சீனும் எப்படி எடுத்திருக்காங்க. கேமராமேன் பயங்கரமா கலக்கிட்டாரு. அதே மாதிரி எல்லாம் அனி மியூசிக் அவ்வளவா இல்லைன்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ பிஜிஎம்லாம் பக்காவா அவர் செட் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சொல்லவே வேணாம், வேற மாதிரி இருந்துச்சு. ஆமா, எப்பயுமே ஆஸ் யூஷுவல் எப்பயுமே எப்படி இருப்பாருன்னா அவர் வந்து ஒரு ஃபேமிலிக்கான அந்த மாதிரி நடிப்பு இருந்தது. ஆனா ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆக்ஷன்ற ஒரு படம் இது வரைக்கும் எடுக்கல. இது வந்து சிவகார்த்திகேயன் கெரியரையே மாத்தும்னு நினைக்கிறேன். அது அவர் எப்பயுமே இருக்கிற மாதிரி தான். அவர் எப்படி ஒரு 2 படம் போயிடுச்சு அப்படின்றதுனால அவர் படம் இதுவும் ஹிட் ஆகாம போயிடும் எல்லாம் எப்படி நினைச்சாங்களோ, ஆனா அதை எல்லாத்தையுமே அவர் மூடி மறைச்சிட்டாரு. ஓரளவு படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மெட்ராசி படம் பார்த்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா ஹீரோயின் பற்றி தான் பேசணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. செகண்ட் வந்து வித்யுத் ஜமால். அவரோட என்ட்ரி சீனும் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீன் வரும். அது வந்து அது பார்க்கறதுக்காகவே தியேட்டருக்கு வரலாம். அதுக்கே டிக்கெட் பண்ணி ஃபுல்லாக வருது. மற்ற சீன்லாம் போனஸ் தான் நமக்கு வந்து டிக்கெட் பாஸுக்கு. சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அமரன் நல்லா இருந்துச்சு சொல்லணும். அவர் ஆக்டிங் பண்ணின பாட்டு நல்ல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸோட நல்ல ஸ்டோரி டெப்த்தோட ஒரு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல, ஐ மீன் பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். எப்படி ஒரு மனுஷங்க உதவி பண்ணும் அந்த மாதிரி பாயிண்ட் தான் இது வந்து. பட் அது வந்து ஒரு கமர்ஷியல் வேலை எடுத்தா தான் நல்லா இருந்துச்சு இந்த படத்துல. இல்ல போர் எதுவுமே நல்லா ஃபேமிலியோட நல்லா பார்த்துட்டு போகலாம். நல்ல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு பெஸ்ட் இந்த ஃபீஸ்ட் இந்த வீக்கெண்ட் வந்து. ஸோ இது வந்து ரெகுலர் டெம்ப்ளேட்ல போற படம் தான் இது வந்து. ஸோ டிபெண்ட்ஸ் அது வந்து யாராக்கு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் இல்லை. இப்போ ஆக்சுவலாக ஹிட்டான டேரக்டர்ஸ் எல்லாம் நிறையா ஃப்ளாப் கொடுத்துட்டு வரும்போது ஐப்பில் அதை இவர் வந்து கொஞ்சம் எந்த ஐப்புமே இல்லாமல் வந்ததுனால எல்லாரும் நல்ல படமாக அமைஞ்சிருச்சு. மேபி சூப்பராக இருந்தது. ஒருத்தர் தான் ஐப்போட வந்தாலும் நல்லா தான் இருக்குது. டீசென்ட் வாட்ச். சூப்பர் மூவி. அடுத்துல தான் ஆக்சுவலாக மாவீரனுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் இப்போ தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. மாவீரனை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதை ஆக்சுவலாக மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். லவ்வுக்காக ஒருத்தன் என்ன எந்த மூளைக்கு வேணா போவான். லவ்ன்றது எவ்வளோ இது அப்படின்ற லவ் பேஸ் பண்ணி தான் படம். அது ஆடியோ லான்ச்சே சொன்ன மாதிரி தான். லவ்வுக்காக ஒருத்தன் எந்த அளவுக்கு போவான்றது. பட் ஆனால் அது ஒரு அப்படியே சொல்லி தான் நல்லா இருக்காது. ஹீரோக்கு ஒரு மென்டல் டிஸார்டர் மாதிரி வச்சு அதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணனால ஒரு நம்புற மாதிரி இருந்தது. லாஜிக்கலாக இருந்தது. நல்லா இருந்தது. இல்லை போர்லாம் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூலலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகுன்னாங்க. ஆனால் இப்போலாம் பார்க்கும்போது எனக்கு எதுவும் தெரியல. கதைக்கு ஏற்ற இதுதான் எடுத்திருக்காங்க. எதுவும் லேகு மாதிரிலாம் எதுவும் இல்லை. கதை அது பாட்டுட்டு ஆரம்பிச்சதுலேருந்து கதையில தான் போயிட்டே இருக்குது. தேவையில்லாத சீனோ ஹீரோயிசமுக்காக வைக்கணுமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கதைக்கு என்ன ஹீரோயிசம் வேணுமோ அதுக்கு தான் வச்சிருக்காங்களே தவிர சூப்பர் ஏஆர் முருகதாஸ் கம்பேக் தான் கண்டிப்பாக.